கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகு உண்மையான சத்தியம் என்னை விடுதலையாக்கிற்று. அதன் பிறகு என் சொந்தம் மற்றும் உறவினர்கள் கடும் எதிர்ப்பு உண்டானது. எல்லாரும் எங்களை ஒதுக்கிவிட்டார்கள். நான் கர்த்தர் இயேசுதான் முக்கியம், மற்ற எதுவும் தேவையில்லை என்று தீர்மானத்துடன் இருந்தேன். பிறகு இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் செல்லும் சபை போதகரிடம் ஞானஸ்தானம் எடுக்க கேட்டேன். ஞானஸ்தானம் திருமுழுக்கு என்பது கிறிஸ்தவ மதத்தில் ஒருவரை திருச்சபையின் உறுப்பினராக இணைத்துக் கொள்ளுதல். இது ஒருவரின் பழைய பாவ வாழ்க்கைக்கு இறந்து இயேசு கிறிஸ்துவின் வழியில் ஒரு புதிய ஆன்மீக வாழ்க்கையாக பிறப்பதை, மறுபிறப்பை குறிக்கிறது. தண்ணீரில் முழுமையாக அமிழ்த்துதல் முறைகளில் தந்தை, மகன் மற்றும் தூய ஆவியாரின் பெயரால் இது வழங்கப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கங்கள் பாவ மன்னிப்பு, கடந்த கால பாவங்கள் கழுவப்பட்டு கடவுளின் கிருபையை பெறுதல், கிறிஸ்துவுடன் இணைதல், இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுதல், திருச்சபையில் சேருதல், கடவுளின் குடும்பத்தில் ஒருவராக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுதல். ஆனால் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மறுத்துவிட்டார். இன்றைய சாட்சி முடிந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.